யோசேப்பை குறித்து இந்த நாளிலே தியானம் பண்ணுவோமாக. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 1 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து அந்த அத்தியாயம் முடியும் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து, கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு குழப்பம் ஒன்று உண்டாயிற்று. காரணம் என்னவென்று சொன்னால், மரியாளை யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்க அவர்கள் ப்ரொப்போசல் பண்ணி, கன்ஃபார்ம் பண்ணி, ப்ரொப்போசல் பண்ணி, நிச்சயப்படுத்தி, இன்னாருக்கு இன்னார் என்று பெரியோர்களால் முடிவு செய்தாயிற்று. முடிவெடுத்த பிறகு, தீர்மானம் பண்ணின பிறகு, இப்போ மரியாள் கர்ப்பம். எலிசபெத்துடைய வீட்டுக்கு போய், தன்னுடைய இனத்தாலாகிய எலிசபெத்துடைய வீட்டை போய் அது உண்மையா என்று பார்க்கறதுக்காக, ஏன் காபிரியல் வந்து சொன்னார், இதோ உன் இனத்தாலாகிய எலிசபெத் இப்பொழுது அவளுக்கு 6 மாதம், மலடியாக இருந்த அவளுக்கு இப்பொழுது கர்ப்பம் 6 மாதம், கர்த்தரால் கூடாத ஒரு காரியம் இல்லை. அப்படியா என்று கேட்டு அதை பார்க்க, விசாரிக்க, அந்த சந்தோஷத்தில் அனுபவிக்க இந்த மரியாள் தாயாரும் அந்த எலிசபெத்துடைய வீட்டுக்கு போன இடத்துல, அப்படியாக அந்த லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து கொள்ளலாம். என்னென்னா, அவர்கள் அப்படி பரிசுத்தாய் நிறைந்து பேசின வார்த்தைகள். 3 மாதம் அளவும் இந்த மரியாள் தாயார் எலிசபெத்தோடு கூட இருந்திருக்கிறார் அந்த வீட்டில். இப்போ திரும்பி வரும் பொழுது கர்ப்பம். மரியாள் தாயார் 3 மாதம். இப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி யோசிச்சிருப்பார், சிந்திச்சு பாருங்க. போனவள் திரும்பி வர்ற நேரத்தில் கர்ப்பத்தோட வர என்ன செய்கிறது? இவருடைய வாழ்க்கை பிழைச்சி போச்சு. நான் ஏமாந்துட்டனோ, என்னை ஏமாற்றிட்டாலோ, இவள் தவறி போயிட்டாலோ. ஒருவேளை மரியாள் தாயார் சொல்லியிருக்கலாம் யோசேப்புக்கு வந்து, கர்ப்பத்துக்கு காரணம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே எனக்கு கர்ப்பம் தரிக்கப்பட்டு தேவகுமாரன் பிறக்கப் போகிறார் என்று சொல்லியிருக்கலாம், உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனாலும் ஒருவேளை அவர் அதை நம்பியிருக்க மாட்டார். இது என்ன கதை என்று. பரிசுத்த ஆவி வாரதாவது, இப்படியாவது, கர்ப்பம் தரிப்பதாவது, அதெல்லாம் முடியாத காரியம் என்று அவர் வெளியில் சொல்ல முடியாமல், கக்கவும் விழுங்கவும் முடியாமல் ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை சிந்திச்சு பாருங்கள். இது சாதாரண சூழ்நிலை இல்லை அவருக்கு. சில பேர் என்று சொன்னால் அவமானப்படுத்தி எல்லா இடத்துக்கும் சொல்லி குடும்பத்தையே ரோட்டுக்கு இழுத்துருவார், பரம்பரையை இழுத்து பேசியிருப்பார். அவளை அவமானப்படுத்த முடியாமல், அந்த அன்புள்ள இருதயம் அவமானப்படுத்த இல்லாமல் ரகசியமாக தள்ளிவிடுவோம். வேண்டாம் இதென்று, நீ போய் உண்ட வேலையை பார், நீ உண்ட வாழ்க்கையை பார், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்ற எண்ணத்தோடு அவர் அந்த யோசனையில் அவர் இருக்கிறார். ஒரு குழப்பமான யோசனை. 20ஆம் வசனம், அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில்.
இதுதான் அவருடைய போக்கும் வரத்தும் வேலை செய்கிற நேரம் வரவும் பொழுதும் இதுதான் அவருடைய சிந்தனையாக இருந்திருக்கும். எனவே ஆண்டவர்கிட்ட மெசேஜ் வருகிறது. என்ன மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. ஐயப்படாதே, அதாவது ஐயப்படாதே என்று சொன்னால் சந்தேகப்படாத. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இந்த செய்தி சொன்ன உடனே பரிசுத்தாவினால் உண்டானது என்று சொன்ன உடனே ஒருவேளை மரியாதை சொல்லியிருக்கலாம், இது பரிசுத்த ஆவினால தான் எனக்கு இப்படிப்பட்ட கற்பம் உண்டாயிருக்குது என்று. இப்போ அதே இது கடவுளை ஒரு தூதன் கன்ஃபார்ம் பண்ணி, இது பரிசுத்த ஆவினாலே உண்டானது, நீ என்ன செய்யாத யோசேப், சந்தேகப்பட்டாத, அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று. எனக்கு அருமையானவர்களே, இங்கே தோன்றும் பொழுதே யோசேப்புக்கு முன்னுக்கு ஒரு பேரை வச்சு இந்த தூதன் கூப்பிடுகிறான். எப்படி? தாவீதின் குமாரனே ஆகிய, பாருங்க, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. இந்த தாவீதின் குமாரன் யாருக்கு வைக்கிற பேர்? இந்த தாவீதின் குமாரன் யாருக்கு பேர் இருக்கு? யாருக்கு தாவீதின் சன் ஆஃப் டேவிட் என்று யாருக்கு அந்த பேர்? ஏசு கிறிஸ்துவுக்கு. இவருக்கு சொல்கிறேன், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ இந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும், இந்த குடும்பத்தில் தான் நீ இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலம்தான், ஒரு இதுதான். நீ என்ன செய்து வேண்டும் என்றால், நீ மரியாளுக்கு ஒரு அடைக்கலமாக, பிறக்க போகிற குழந்தைக்கும் நீ ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுக்காக நான் உன்னை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, இது உண்டானது பரிசுத்தாவினாலே உண்டானது. பாருங்களேன், சில நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 சிந்தனை உண்டாகும். யோசேப்பு சிந்திச்சிருப்பார், நல்ல கனவு கண்டிருப்பார். எப்படிப்பட்ட கனவு? எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, மரியாதை தீர்மானம் பண்ணியிருக்கு, சகல பேரும் எனக்கு ஒரு நடக்க போகுது என்று ஒரு கற்பனையில் இருந்திருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அப்படித்தான். இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நான் என்ன செய்ய போகிறேன், திருமணம் நடக்க போகுது, பேசியாச்சு என்று அதுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டு வந்திருப்பார். என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்று எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி சொல்கிறவர்களுக்கெல்லாம் சொல்லி எல்லாரோடைய சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிரடியாக, ஐயோ ஆண்டவர் பறித்து கொண்டுட்டார் என்ற வாழ்க்கை பிடிச்சிட்டு ஆண்டவர் எடுத்துட்டார். அப்படி ஒரு எண்ணம் வந்தாயிருக்கு. ஒரு ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, ஆண்டவர் எங்களை அழைக்கும் பொழுது மனதில் வைத்து கொள்ள வேண்டும் யாவர், கணவனை ஊழியத்துக்கு அழைத்தால், ஐயோ இவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இவர் கிறிஸ்துவராக போயிட்டாரே, இவர் இப்படி இருக்கிறாரே, அப்படி போகிறாரே, அங்கெல்லாம் போகிறாரே என்று புலம்புற மனைவிமார்களே, நீங்கள் உங்கள் கணவனை இருக்க ஐயப்படாதீர்கள், சேர்த்திருக்கணும் உதவிக்கு. அதேபோல் மனைவி செய்கிற ஊழியங்களுக்கு, மனைவி செய்கிற காரியங்களுக்கு கணவன் சேர்ந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு யோசேப்புடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம், அவருக்கு அந்த கடவுளே அது ஆண்டவர் காற்று அப்படி சொன்னபடியினாலே, அவள் சொன்ன வார்த்தைக்கும் தேவதூதன் சொன்ன வார்த்தைக்கும் பொருத்தமாக இருந்தபடியினால் அவன் என்ன செய்தான், தன்னுடைய சிந்தனைகளை விட்டு தேவ சிந்தனைக்கு, தேவனுடைய வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நீதிமான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு நீதிமானாயிருந்தான் என்று. நீதிமான் யார்? நீதிமான் உலகத்தில் யார் நீதிமான்? யாரு ரைச்சஸ் மேன்? நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாருமே மரண தண்டனை, எல்லாருக்கும் நரக தண்டனை, எல்லாரும் பாவம் செய்தவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் நீதிமான் என்று சொல்லப்பட்டவருடைய காரணம் என்னவென்று சொன்னால், யார் தேவனுடைய சிந்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியை ஏற்றுக்கொண்டு தன் வழியை விட்டு இது என் பாதை அல்ல, தேவனுடைய பாதையிலே நான் திரும்புகிறேன் என்று எவர் ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களைத்தான் நீதிமான் என்று சொல்லப்பட்டு. தான் 2 வசனத்தை நாங்கள் வாசிப்போம் பாருங்க. ஆதியாகமம் 6:9 வாசிங்க. அங்கே நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீதிமான் என்று நோவா சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னவென்று சொன்னால், நோவா வாழ்ந்த காலத்திலே அநேக மக்கள் இருந்தார்கள். அவர்கள் பல பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பல பல தத்துவங்கள், பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நோவா ஆண்டவர் சொன்ன காரியத்தை கேட்டு அந்த வழியிலே அதன்படி செய்தவர். என்ன, வெட்ட அந்தரையில் கப்பலை கட்டண்டா கப்பலை கட்டினார். மழையும் பார்த்ததில்லை. அந்த நாட்டில் மழை பெஞ்சதில்லை, பனி மட்டும்தான். மழை இல்லாத நேரத்தில் குளம் இல்லை, ஆறு இல்லை, என்னென்று கப்பல் மிதக்க போகுது. நோவா அந்த சிந்தனையை விடு, நீ கட்டு, நான் சொல்கிறபடி செய், கொப்பேர் மரத்தால் ஒரு பிழையை உண்டு பண்ணு. அவர் மக்கள் சொல்லுவதையும் பரியாசம் பண்ணுவதையும் தன்னுடைய மனம் சொல்லுவதையும் தன்னுடைய இருதயம் சொல்லுவதையும் தன்னுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிந்து தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சபடியால்தான் நீதிமான். இதைத்தான் இன்னொருடைய வாழ்க்கையில் பாருங்கள். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் இந்த கட்டத்தில் என்ன சொல்லுகிறார்? ஐயோ, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் தரவில்லையே, இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே, அவனுக்குத்தான் என்னுடைய சொத்துகள், அவன் தான் எனக்கு பிள்ளை போல இருக்கிறான் என்று அவருடைய அனுபவம், அவருடைய சிந்தையோடு கூட தேவனோடு பேசுகிறார். ஆண்டவர் இல்லை, வானத்தை பார், வானத்தின் நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ அப்படித்தான் உன் சந்ததி இருக்கும். பூமியின் மணலத்தை பார், மணலை பார், அதே போல் ஒரு சந்ததி இருக்கும். ஏற்ற காலத்தில் உனக்கு புத்திர சந்தானம் கிடைப்பா என்று சொன்ன பிறகு அதை அவர் நம்பினார். தன்னுடைய மாமிசம், தன்னுடைய பயம், எதிர்கால திட்டம், மக்கள் சொல்லுவதை இல்லாதபடிக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நிச்சயமாய் வயது போன நேரத்திலும் எனக்கு பிள்ளை புத்திர சந்தானம் கிடைக்கும் என்ற வார்த்தையை நம்பினபடியினால, கடவுளுடைய வார்த்தையை உறுதியாய் நம்பினபடியினால நீதிமான். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் நாம் எல்லாரும் யாரு? நீதிமான். அதுதான் ரைட். அப்போ இந்த யோசேப்பு நீதிமானாக இருந்தான்னு சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை அவர் நம்பி, அதாவது ஏற்றுக்கொண்டு இருந்தபடி நான் நீதிமான். அது மட்டுமல்ல, அந்த மரியாளை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலையிலிருந்து அவரை காப்பாற்றுகிறார். இவர் மட்டும் வெளியே சொல்லியிருந்தால், இந்த மரியாளுடைய கற்பத்துக்கு யார் காரணமோ தெரியாது, நடத்தை கெட்டவள் என்று சொல்லி பஞ்சாயத்தோ அல்லது அங்கத்திய கூட்ட மக்கள் சொல்லியிருந்தால், வேத வசனம் சொல்லுகிறது, விபச்சாரத்திலே கையுமையுமா அப்படிப்பட்டவளை என்ன செய், கல்லெறிந்து கொள்ள. அதுக்கு மாறாக இவர் பாதுகாப்புக்காக தேவ சத்தத்தை கேட்டு, அந்த சொப்பனத்திலே சொல்லப்பட்ட வசனத்தை கேட்டு, எச்சரிப்பு வசனத்தை கேட்டு அவர் மரியாளை, அந்த குழந்தை மரியாளை சேர்த்து கொண்டார். இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதாவது தம்முடைய கனவுகள், தம்முடைய எண்ணங்கள், இதெல்லாத்தையும் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஒரு மிகப்பெரிய கிருபை, பெரிய சிலாக்கியம். இது சும்மா இல்லை. அதே போலத்தான் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நினைச்சு அனுப்புவார்கள். அவர்களாலும் அறியாமல் அதை செய்கிறதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். புலம்புவார்கள், ஐயோ என்ற பிள்ளையை கொண்டு போயிட்டார்களே, இந்த சபைக்கு போனேனே, நம்பி அனுப்புனேனே, மதத்தை மாற்றி விட்டார்களே, மந்திரம் போட்டார்களோ, மாயங்குத்தினார்களோ, மயக்கி விட்டார்களோ என்றெல்லாம் பெற்றோர்கள் புலம்பி கொண்டிருப்பார்கள். ஆனால் பாருங்கள், அந்த உறவு உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது என்ன சொல்லப்பட்டிருக்கு. மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது என்றில்லை. That is your wife. உன் மனைவி தான். அந்த உறவு மாறாதது. இன்றைக்கு யோசேப்பு மனைவி தான், அந்த உறவு மாறாதது. 2 முறை சொல்ற, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. பெருசாக ஒன்று செய்யாவிட்டாலும் இந்த யோசேப்புடைய பங்கு மிக பெருசாக இருக்கிறது. மரியாளை எவ்வளவு போற்றி புகழுகிறார்களோ, எவ்வளவு தூரத்துக்கு அவர்களை உயர்த்தி புகழுகிறார்களோ, அவ்வளவு உயர்வுக்கு இவரும் ஒரு காரணம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு பெரிய ஊழியங்களை செய்யலையே, நான் அப்படி இப்படி இருக்கிறேலையே. ஆனால் உங்களுடைய யாராவது ஒருவர் உங்களுக்கு ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு பக்க பலமாக நீங்கள் இருந்தாலே அந்த பங்கு உங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் அப்படி வைப்பார். சில நேரத்தில் அப்படி வைப்பார். சில நேரத்தோடு பாருங்கள், ஒரு சம்பவம் நடந்தது.
ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் ஜெபிச்சு போட்டு போவாராம். ஒவ்வொரு வீடுகளுக்காக விசிட் பண்ணி ஜெபம் பண்ணி போட்டு வருவாராம். ஒரு குறிப்பிட்ட வீடு, அந்த வீட்டை போய் அவர் ஜெபிச்சுட்டு வசனம் சொல்லி அவர்களோட சாப்பிட்டு போவார்களாம். அந்த வீட்டுக்காரர்கள் அந்த பாஸ்டரை அருமையாக வரவேற்பார்கள். அவரை கண்டாலே ஒரு தேவதூதன் தங்களுடைய வீட்டுக்கு வர்றது போல், வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிட்டு தான் நீங்கள் போடுமென்று பல வகையான சாப்பாடுகள் செய்து கொடுத்து அவரை திருப்திப்படுத்தியெல்லாம் அனுப்புவார்கள். இந்த பாஸ்டருக்கு மிகுந்த சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரே என்று போயிருக்கிறது. அப்போ அவர் வீட்டை போகிற நேரமெல்லாம் அவருடைய பிள்ளைகளெல்லாம் உட்காருவார்கள். அவருடைய மகன் அப்படி உட்கார்ந்திருப்பான், ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஜெபம் பண்ணும் பொழுது அமைதியாக பாஸ்டர் சொல்லுவதை, அந்த ஊழியக்காரன் சொல்லுவதை கவனமாய் ஆழமாய் கேட்பான். ஒரு நாள் இந்த பாஸ்டர் வளமையாக போனபடி போய் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணி போட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஒன்றும் பேசுகிறான் இல்லையே. உடனே அவர் கேட்டார், நீ என்ன செய்கிறாய் பையனை பார்த்து, நீ என்னப்பா செய்கிற? நான் இப்படி இந்த இடத்துல படிக்கிறேன். அப்போ எதிர்காலத்தில் உன்னுடைய திட்டம் என்ன, நீ யாராய் வர விரும்புகிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்டார். உடனே அவன் சொன்னான், பாஸ்டர், உங்களை போல ஒரு ஊழியக்காரனாக வரணுமென்றதை என்னுடைய வாஞ்சை, என்ற விருப்பம் உண்டு. அதை கேட்டோன்னு அந்த தாய், என்னடா வீடு வீடாக போய் பிச்சை எடுக்க போறியாண்டு. அவ்வளவுதான். எப்படி இருக்கும் பாஸ்டர்? தூக்கு போட்டு சாகாத குறவர். இவ்வளோ நேரம் வாங்க வாங்க ஊழியக்காரன் கூப்பிட்டு போட்டு அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற போகிறேன், ஒரு ஊழியக்காரனாய் வரப்போகிறேன் என்று சொன்னான் தாமதம். அந்த தாய்க்கு பாருங்கள், அடக்க முடியலை. வேணுமெண்டு இல்லை, அது உள்ளத்தில் இருக்கிறது உதட்டிலே வருமண்டுவார்கள். என்ன நீ ரோட்டை என்ன வீடு வீடாக பிச்சை எடுக்க போறியான்னு. அப்புறம் ஊழியக்காரன் என்ன சொல்லிட்டுருக்குறாங்க ஊழியக்காரங்க, பிச்சைக்காரன் வச்சுருந்தாங்க. வீட்டை வந்து போகிற, இனி போவாரா அந்த வீட்டை? நீ அந்த வீட்டை போவாரா? அப்படித்தான் சில பேர் நினைக்கிறது என்றால், ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே, ஒரு பிள்ளை ஒப்பு கொடுத்த உடனே, மிஷனரியாக ஒப்பு கொடுத்த உடனே, நான் இந்த இடத்துல ஊழியத்தை செய்ய போகிறேன்னா உடனே பெற்றோர் என்ன செய்வார், பேசாங்கட அதைப்படி இங்கே வா, நீ அப்படி வா, என்ஜினியரை வா, டாக்டரை வா, அதை செய்து வா என்றெல்லாம் எதிர்மாற சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள். இதெல்லாம் இந்த நாள் நடக்கிறது. சில பேர் சொல்லிவிடுவார்கள், நான் ஊழியத்துக்கு என்னை ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் என்னை அழைக்கிறான்னு. ஐயோ, எங்களுடைய கனவுகள் எல்லாமே உடஞ்சி சுக்குநூறாக போயிடுச்சு, இனிமேல் நீ என்ற மகன் இல்லைன்னு சொல்லிடுவார்கள். இனி என்னை அப்பான்னு கூப்பிடாத, அம்மான்னு கூப்பிடாத, நான் செத்தன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு என்ற மாதிரி சொல்லி அனுப்புனவர்களும் இருக்குது, சொல்லுறவர்களும் உண்டு இந்த மாதிரியான ஒரு. ஆனால் பாருங்கள், இதுதான் மிகப்பெரிய ரிஸ்க், மிகப்பெரிய ஒரு அதாவது கர்த்தருடைய சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து இப்படி சரியான வழியிலே வரும் பொழுது எத்தனையோ உங்களுக்கு பாடுகள், எத்தனையோ எதிர்ப்புகள், இப்படிப்பட்ட நெருக்கங்கள் உங்களுக்கு வர முடியும். சொந்து போகாதீர்கள், தைரியத்தை இழந்து போகாதீர்கள். ஆனால் ஒரு நாள் உங்களை பார்த்து, நீ பாக்கியம் உள்ளவன், நீ ஒரு ஆசீர்வாதம் உள்ளவன், நீ இப்படிப்பட்டவன், மேன்மை உள்ளவன் என்று அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். இப்போ தெரியாது. யோசேப்பை பாருங்கள், அந்த நேரம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு யோசேப்பு செய்த காரியம் எவ்வளோ பெரிய காரியம். எல்லாரும் பாருங்களா, யோசேப்பை நான் பெரிய காரியம். பாருங்கள், இதுக்கு சின்ன உதாரணம் ஒன்று காட்டுறோம் பாருங்கள். ஆதியாகமம் 37:34. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யார் அந்த தகப்பன்? நமக்கு தெரியும், யாக்கோபு. ஏன் இவர் துக்கப்பட்டு அழுது கொண்டு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்? நான் துக்கத்தோடே நான் பாதாளத்துக்கு போகிறேன், கண்ணீரோடு தான் நான் பாதாளத்துக்கு போகிறேன். ஐயோ, என்னுடைய யோசேப்பு, என்னுடைய அருமை குமாரன், நான் பெற்ற செல்வம், ஐயோ இவன் செத்து போயிட்டானே, அவனுக்கு செத்து போயிட்டானா அல்லது மிருகங்கள் படித்து போட்டதா, அவன் காணாமல் போயிட்டானே என்று பெற்றெடுத்த தகப்பன் அங்கலாய்க்கிற காட்சி. இதெல்லாம் செய்தது அவங்களுடைய சகோதரங்கள். வஞ்சித்து போட்டு ஏமாற்றி போட்டு சொல்லுகிறார்கள், உங்களோட யோசேப்பை ஏதோ காட்டு மிருகங்கள், கொடிய மிருகங்கள் ஒன்று கடித்து போட்டது, அடித்து போட்டது என்றெல்லாம் நடிக்கிறார்கள்.
தகப்பன் அதை நம்பி, ஐயோ இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்குதுன்றது அவருடைய இது, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காகத்தான் இந்த திட்டம், பிளான் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. அப்போ யாக்கோபிட்ட கேட்டிருந்தா, உண்ட மகனை நீ அனுப்புவோன்னு கேட்டால் கடைசி மட்டும் விட்டுருக்க மாட்டார். நான் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன் விட மாட்டேன். இப்போ பாருங்க, அதனால் யோசேப்பை என்ன செய்கிறார், பல சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போய் அந்த எகிப்தில் கொண்டு போய் பிரைம் மினிஸ்டராக, பிரதம மந்திரியாக வச்சாச்சு. அதுக்கு பிறகு பாருங்க, ஆதியாகமம் 46:2 அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும், என்ன சம்பவம் எல்லாம் நடந்தது தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்து இப்போ அவர் உயர்த்தப்பட்டு அவருடைய சகோதரங்கள்லாம் மன்னிப்பு கேட்டு இப்போ திரும்ப மெசேஜ் போகிறது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்துக்கு உங்களை எல்லாரையும் அழைக்கிறான், வாங்க என்று கூப்பிட்ட பொழுது இவர் பயந்துட்டார். உண்மையாக நடக்குமோ இல்லையோ. அந்த நேரம் கனவுலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேவன், ஐ ஆம் காட், நான் கடவுள், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய கடவுள், எனவே எகிப்து தேசத்துக்கு போக நீ பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ ஆரம்பத்தில் அதை விடும் பொழுது, சொல்லும் பொழுது, புலம்பும் பொழுது, அழுதும் பொழுது, இப்படியெல்லாம் ஆறுதல் இல்லாமல் தவித்த பொழுது அவருக்கு தெரியாது தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உன்னை நன்மைக்காகத்தான், யாக்கோபுடைய குடும்பத்துக்கு நன்மைக்காகத்தான் அதை வச்சிருக்கிறார். யோசேப்பை கொண்டு போனார். அதே போலத்தான் இந்த யோசேப்புடைய வாழ்க்கை, நாங்கள் வாசித்த மரியாளுடைய புருஷன் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் ஒரு பங்குக்கு அந்த யோசேப்பை வைத்திருக்கிறார். வைத்து கொண்டிருக்கும் பொழுது அது யோசேப்புக்கு அறியலை. இதெல்லாம் எனக்கு விரோதமாய் புலம்பிக் கொண்டு இது அப்படியோ இப்படியோ என்றெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் கனவுளை தோன்றி செய்யப்படாது என்று. இன்றைக்கு பாருங்கள், யோசேப்புடைய பேர் எவ்வளவாய் மையப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்கள். 46:4 யாக்கோபு சொல்றார் பாருங்க, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அர்த்தம் என்ன, அவ்வளவு தூரத்துக்கு உன்னுடைய பிள்ளை உனக்கு பக்கத்தில் நிற்பான், நீ பிரிய மாட்டான். உன் பெரிய ஒரு பிளஸ்ஸிங், உன் பிள்ளைய கடைசி நேரம் உன் பிள்ளை தான் இருப்பான் என்று. உன் யோசேப்பு, நீ யாருக்கு அழுது புலம்புறாயோ அவனை பெரியவன் ஆக்கியிருக்கிறேன், ஆனால் உனக்கு இது வரைக்கும் உனக்கு அது தெரியாது யாக்கோபே. அதற்காகத்தான் நான் உன்னிடத்திலிருந்து என்ன செய்தேன், அதை எடுத்து கொண்டு போனேன். அதே போலத்தான் சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று வரும் பொழுது, ஐயோ தன்னை விட்டு கைவிட்டு போய்விட்டார்களே, ஐயோ எங்களுடைய குடும்பத்தை விட்டு போய்விட்டானே என்று புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா என்ன நடந்தது, ஒரு காலத்தில் ஐயோ இவன் தான் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை என்று சொல்லுவீர்கள். எல்லா பிள்ளைகளும் இருக்கலாம், எல்லா பிள்ளைகளும் பார்க்க இந்த பிள்ளை தான் எனக்கு ஆசீர்வாதமான பிள்ளை. ஆண்டவராக ஒரு நாள் காலம் வரும், அப்பொழுது உங்களுடைய பெற்றோர்களோ உங்களை பார்த்து சொல்லுவார்கள். ஒருவேளை பிள்ளைகள் சொல்லுவார்கள், அல்லது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவார்கள், இதுதான் ஆசீர்வாதமான நாள். அல்லது கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவான், நீ எனக்கு பிளஸட்டாக இருந்திருக்கிற, இன்றைக்கு என்ற ஊழியத்துக்கு வளர்ச்சிக்கு காரணமே நீதான், இன்றைக்கு இவ்வளோ தூரம் போலுக்கு நீதான் காரணம் என்று சொல்கிற அளவுக்கு காலம் வரும் அன்பானவர்களே. அதனால தான் வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் பொழுதெல்லாம் அவர் சரியாக குழம்பி போயிருப்பார். அதெல்லாம் எனக்கு எதிராக நடக்குது, எனக்கு விரோதமாய் நடக்கிறது. ஆனால் எல்லாமே நன்றாய்த்தான் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் மத்தேயு 1:22 சொல்லப்பட்டது என்னவாம் பாருங்கள், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது. தீர்க்கதரிசி மூலமாய், இது சும்மா ஏனோ தானோ ஒன்று டிசைட் பண்ணது பட்டமல்ல, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அதாவது தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டார் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும். எனவே அந்த பாதையிலே யோசேப்புக்கு ஒரு பகுதி. எனவே யோசேப் ஏற்கனவே மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் புருஷனாக உலக தோற்றத்துக்கு முதலே நியமிக்கப்பட்ட காரியம்.
இது ஏனோ தானோ ஒன்று இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நேற்றோ இன்றோ முந்த நாளோ எடுத்த தீர்மானம் அல்ல. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முதல் எடுத்த தீர்மானம். தெரிந்து கொண்டார், சேர்ந்திருக்கிறது. இந்த இதில் நீங்கள் நல்லா விளக்கிக் கொள்ளணும் அன்பானவர்களே. குழப்பமடைய தேவையில்லை. இன்று உங்களை பார்த்து ஒருவேளை நீ கிறிஸ்தவத்துக்கு போய்விட்டாய், அல்லது நீ மதம் மாறிவிட்டாய், நீ தாயை வித்து விட்டாய், நீ அப்படி போய்விட்டாய், இப்படி போய்விட்டாய், நீ எங்களுடைய குடும்பத்தில் ஒரு கருத்த ஆடு, நீ ஒரு கருத்த புள்ளி, இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் அதே வாய்கள் நீ பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லும். நீதான் என்ற ஆசீர்வாதத்துக்குரியவன். இதுதான் யாக்கோபு யோசேப்புக்கு சொன்னாங்க. அது வரைக்கும் இது என்ன நடக்குதுன்றே தெரியாது. கடவுள் பறிச்சிட்டார் என்று தான் நினச்சி கொண்டு வந்தார். யாக்கோபு அதைத்தான் சொல்லி தந்தார். தந்து ஆசை காட்டிட்டு ஆண்டவர் பறிச்சிட்டாரே. ஆனால் அதல்ல, உன்னை காப்பாற்ற, உன்னை மேன்மைப்படுத்த, உங்களை பாதுகாப்புக்காக, உங்களை ஆசீர்வதிக்கத்தான் நான் உன் மகனை உன் மகளை நான் என்ன செய்தேன், எடுத்துக்கொண்டேன். பாருங்க 23 பாருங்க என்ன சொல்றார். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். 21 பாருங்க யோசேப்புக்கு சொல்லுகிறார், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வை. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மரியாளுக்கும் சொன்னார், இயேசு, நீ இயேசு என்று பெயரிடுவாயாக, யோசுவா என்று பெயர் வை. மரியாளை யோசுவா என்று பெயர் வை. அவருடைய அர்த்தம் என்ன? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இதை நீ பாதுகாத்தால், யோசேப்பே நீ அதை பாதுகாத்தால், நீ மரியாளோடு கூட நின்றால், அந்த ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்திலே உனக்கு பெரிய பங்கு இருக்கு. விட்டு விலகாதே, சேர்த்துக்கொள்ள சந்தேகப்படாத, ஒரு காரியம் ஒன்று செய்திடாத, சேர்ந்து நில். ஆண்டவருடைய காரியத்திலே சேர்ந்து நில். சேர்ந்து நின்றால் அதுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. எனவே தான் ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்கும் பொழுது நீதிமான்கள். எனவே யோசேப்பு ஒரு நீதிமான். பார்த்தீர்களா, யோசேப்புடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையா, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நியமிக்கப்பட்டு ஏதாவது இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால் எவ்வளோ உடைந்து போய்விடுவீர்கள், நொறுக்கப்பட்டு போவீர்கள். பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுக்கும் பொழுது சில பெற்றோர்கள் உடைந்து போகிறார்கள். நீங்கள் சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு, இதனடா அவன் கிறிஸ்தவனாக மாறிட்டான், ஐயோ இவ்வளோ பொறுப்பு இருக்கே, ஐயோ என் திருமணம் ஆக வேண்டிய சகோதரிகள் இருக்கே, வயதான காலத்தில் எங்களை கவனிக்க வேண்டியவன் இப்படியே போய்விடுவானோ என்றெல்லாம் சில பெற்றோர்கள் வீணாய் அங்கலாய்க்கிறார்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் இங்கே நாம் கொண்டு வருகிறார். யோசேப்பை கொண்டு வந்தது போல. இது அறியாமல் செய்கிற காரியம். ஆனால் ஒரு நாள் சொல்லுவார்கள், நீதான் சரியானார். எனக்கு அருமையானவர்களே, அதுக்கேற்ற வாழ்க்கையும் நாங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய சிந்தையை விட்டு ஆண்டவருக்கா. உன் மனைவியாகிய மரியாள் உறவு மாறாதது. நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றாலும் சரி, பெறாவிட்டாலும் சரி, உங்கள் கணவர் கணவர் தான், உங்கள் மனைவி மனைவி தான், உங்கள் பிள்ளை பிள்ளை தான், பெற்றோர் பிள்ளை பிள்ளை தான். அது மாறாது. அதை சேர்த்துக்கொள், வச்சுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்காகும்.